ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம குக் பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் ஃபினாலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து 3 விதமான குக்கிங் இருக்குது, 2 விதமான பேரிங் இருக்குது. அது என்னன்றது மாதிரி நம்ம ஜட்ஜை இன்வைட் பண்ணிடலாம். ஜட்ஜ் ராபின் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குக்கிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஜட்ஜையா சொல்லுவாங்க. நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்யடா. பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பன்னாட. ஓகே, நம்ம இன்னைக்கான குக்கிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்னைக்கு என்னன்னா 3 விதமான குக்கிங் இருக்குது. மொத்தம் 15 பொருள் இருக்கும். அதுல வந்து 5 பொருளா வந்து 3 இது இருக்கும். அதுல வந்து குக் வந்து ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி மொத்தம் 3 பொருள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு அவங்களுக்கான குக்கிங்க அவங்க ஆரம்பிச்சுக்கிடலாம். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் குக்கிங். இன்னைக்கு நம்ம அடுத்து வந்து 2வது விதமானது என்னன்னா ஃபயர்லெஸ் குக்கிங். ஃபயர்லெஸ் குக்கிங்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். ஃபயர்லெஸ் குக்கிங்னா ஃபயர் இல்லாம சமைக்க போறோம். கரெக்ட், ஃபயர் இல்லாம சமைக்க போறோம். அது வந்து 15 மினிட்ஸ் அவங்களுக்கு டைம். அதுதான் அவங்க குக்கிங்கான டைம். இன்னைக்கு வந்து என்னன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேரிங் இருக்குது. அந்த 2 டைப்ஸ் ஆஃப் பேரிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு பேரிங்கும், செகண்ட் தேர்டுக்கு வந்து இன்னொரு பேரிங்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள பேரிங் இப்ப பார்ப்போம். நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷோல தூண்களை நம்ம கூப்பிடலாம். குக்கிங்ல இருந்து ஒருத்தரா நம்ம வெல்கம் பண்றோம். ஃபர்ஸ்ட் சந்தோஷ் வாங்க. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். அடுத்து சாரதா வாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஜெயா வாங்க. வெல்கம். இது நம்ம முக்கியமா பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. முக்கியமா ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறேன். பாஸ்தா நம்ம ஜெயா வாங்க. அப்படிதான் நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பாங்க. ஆனா அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்றது சட்டி மாதிரியே இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கோமாளிய செலக்ட் பண்றதுக்கான ஒரு த்ரில்லிங்கான டைமிங் எப்படின்னா, இதை பாத்தீங்கன்னா 3 பாட்டில்ஸ் இருக்குது. 3 பாட்டிலும் வந்து வெறும் எம்டி தண்ணி தான். ஆனா குளுக்குனா கலர் வரும். என்ன கலர்னு இப்ப பாப்போம். கலர் மூலமா தான் நம்ம கோமாளி வந்து என்ன யாருன்னு நம்ம இது பண்ண டிசைட் பண்ண போறோம். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கோமாளி இருக்காங்க. பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா தூக்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சந்தோஷ், நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான பியூட்டி இதுல இருக்குது. இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணுமே இல்ல. அதான் ஒண்ணுமே இல்ல. ஏங்க இதுல வச்சுங்க. சந்தோஷ் எடுத்துக்கிட்டீங்க. 2வது தேவி நீங்க எடுத்துக்கோங்க. பட் கிரியேட்டிவா இருக்கு. 3வது ஜெயா நீங்க எடுத்துக்கோங்க. என்னங்க இருக்கிறதே ஒண்ணுதானே. கோப்படாங்க போட்டு. இப்போ பியூட்டி என்னன்னா இதுல சொல்றேன் சந்தோஷ். இப்போ வந்து நீங்க போன டைம் வந்து அட்வான்டேஜ் ஜெயிச்சது நீங்க தான். அந்த அட்வான்டேஜ் ஜெயிச்சதுனால உங்களுக்கு நாங்க கொடுக்க போறது என்னன்னா டபுள் அட்வான்டேஜஸ். அதுல ஒரு அட்வான்டேஜ், சப்போஸ் நீங்க எடுத்த ஒரு குக்கை நீங்க ஒரு கோமாளி செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த செலக்ட் பண்ண கோமாளி உங்களுக்கு திருப்தியா இல்ல, அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஒரு பெஸ்டான கோமாளியை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட கோமாளி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து பெஸ்ட் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா மத்த கோமாளிக்கு நீங்க ஸ்வாப் பண்ணி விட்டுக்கலாம். மத்த கோமாளிக்கு நீங்க வந்து பண்ணி விட்டுலாம். மத்த கோமாளிக்கு மத்த குக்குங்களுக்கு நீங்க கோமாளி ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்ப 2 சுத்திச்சு. சுத்தி கொண்டு விட்டு ஆரம்பிச்சு. ஓகே, இத என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் சந்தோஷ் நீங்க குளுக்குங்க. குளுக்கணுமா? ஓ, நல்லா குளுக்குங்க, தைரியமா குளுக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகுது. வாட்டர் கலர் இஸ் ப்ளூ. அப்ப உங்களுக்கு அப்படிதானா? ஓகே, 2வது தேவி நீங்க குளுக்குங்க. சூப்பர். நல்லா குளுக்குங்க. நல்லா ஏய், பிரவுன். எனக்கு நிறைய கலர் வருதுங்க. அப்ப எல்லா கோமாளியும் கொஞ்சம் நிறைய எனக்கு இருக்கு. ஆஹா, ஏய் உனக்கு உனக்கு எல்லோ, உனக்கு ரெட். ஏய் உனக்கு எல்லோக்கா? எல்லோ அது. உனக்கு ரெட். மேடம் நல்லா கொடுக்குங்க. எனக்கு எல்லா கலரும் மிக்ஸ்டா இருக்கறனால 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் எல்லா கோமாளியும் என் டேபிளுக்கு வந்துட்டு போலாம். ஆடுறா சக்க. ஓ, உனக்கு எல்லோ. சரி, எனக்கு ப்ளூ கலரா? உங்களுக்கு ப்ளூ, உங்களுக்கு ரெட், உங்களுக்கு எல்லோ. ஓ, ஓகே. சூப்பர். ஷோவோட எந்த கட்டத்தில் இருக்குன்னா நம்ம சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போகிறோம். நம்ம சீஃப் கெஸ்ட் வேற இல்லை, நம்ம சப்ஸ்கிரைப் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப்ல வந்து 2 பேர் தான். அவங்க வந்து நம்ம அவங்க வந்து டெய்லி ரிப்பீட்டடாக நம்ம வீடியோஸை திரும்ப பார்க்குறவங்க தான். அவங்க யாருன்னு நம்ம ஜட்ஜியாக சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா வேற யாருமே இல்லை. எங்களோட வீடியோ நாங்க பார்க்க ரொம்ப அதிகமா தேடி நல்லா பாக்குறோம். என்கரேஜ் பண்ணி நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து எங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் கொடுத்து
எல்லாரும் இது நாங்க ஏதோ சும்மா டைம் பாஸ் பண்ற மாதிரி தான் வந்து பண்ணோம். ஆனா அதுக்குமே வந்து ரைட் பண்ணுங்க, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயத்தை எங்களுக்காக சொல்லி இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுடைய மிகப்பெரிய ஒருத்தங்க தான் அவங்களோட இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் எங்களுக்கு அவங்க தான். ஃபர்ஸ்ட் எங்களுடைய கெஸ்டான எங்க சித்தப்பா எங்க அப்பா எல்லாம் வாங்கப்பா. இவங்கதான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்டான சீஃப் கெஸ்ட். எப்படின்னா நீங்க என்ன நினைச்சா வச்சுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு சீஃப் கெஸ்ட் எவ்வளவு முக்கியமானவங்கன்னா எங்களுக்கு எதா இருந்தாலும் சரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் வந்து எங்க சித்தப்பா. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி இப்படி பண்ணலாம் நல்லா அப்படி பண்ண எதுனாலும் நல்லா பண்ணுங்க நல்லா பெஸ்டா பண்ணுங்க. எங்களுக்கு அதிகமான ஆசைகளை தூண்டி சொல்லி கொடுத்தது ஃபுல்லாவே எங்களுடைய பெஸ்ட் சீஃப் கெஸ்ட் எங்க சித்தப்பா தான், எங்க அப்பா தான். ஓகே, ரெண்டாவதுக்கான சீஃப் கெஸ்ட் யாருன்னா எங்களுடைய சித்தி. வாங்க சித்தி வாங்க 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 வாங்க. இவங்க தான் எங்களோட ரெண்டாவது சீஃப் கெஸ்ட். இவங்க யாருன்னா இதை நாங்க சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. குக் பண்றோம் ஃபன் பண்றோம் அப்படி சொன்னாலே போதும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வீடியோஸ. அது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்போர்ட்டிவாவும் நிறைய விஷயத்தை எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதான் எங்களுடைய இவங்க ரெண்டு பேரும் எங்களோட சீஃப் கெஸ்ட். இவங்க கொடுக்குற எங்களுக்கு எந்த அளவுல இருக்குங்கிறத டேஸ்டிங்கோ எல்லா விஷயத்தையும் இவங்க எங்களுக்காக எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதான் எங்களுடைய குக்ஸ் வந்து கிடைக்க போற மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்போ வந்து நம்மளுடைய குக் பண்றோம் ஃபன் பண்றோம் சேனலை பத்தி எங்க கெஸ்ட் ரெண்டு பேரும் சித்தப்பா நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு எங்களுடைய சேனலு, என்ன மாதிரி நீங்க சொல்லுங்களேன். சூப்பரா இருந்துச்சுமா. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். விளையாட்டு போல ஆரம்பிச்சாங்க பிள்ளைகள், என் பசங்க தான், என் பிள்ளைங்கள் தான். எங்களுக்கு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. நிறைய ஆதரவு கொடுங்க, நல்லா பாருங்க. பிள்ளைங்களு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விளையாடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்து எங்களுக்கே ரொம்ப ஆர்வம், நல்லா பண்ணுங்கம்மான்னுட்டு. இன்னும் நிறைய பண்ணணுன்னு இருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கோமாளி வந்து குக்க செலக்ட் பண்றதுக்கானது. அது வந்து எப்படின்னா அப்பா இப்போ வந்து இந்த 3 கார்டு இருக்குது. இந்த 3 கார்டுல ஒவ்வொரு கலர்ஸ் வந்து சும்மா எழுதி வச்சிருக்கோம் ரஃபா. அந்த கலர் தான் நம்ம சூஸ் பண்ண குக்குக்கானது. ஓகேப்பா, இது என்னன்னா அதை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கு கூப்பிட போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது கோமாளியை கூப்பிட போகும்போது அந்த கோமாளி வந்து ஒரு சீட்டை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கலர் தான் அந்த குக்குக்கானது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் எங்களுடைய பெஸ்ட் ஹீரோவான பெஸ்ட் ஹீரோவான மர்க்கா சொல்லு எங்களுடைய பெஸ்ட் ஹீரோவான எங்க மாமா ஃபர்ஸ்ட் வாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. உங்களுக்கானது நீங்க செக் பண்ணிக்கலாம் அம்மா. ஓகே, ரெட் இஸ் a ஹீரோ. யாரு? சின்ன குயில் சித்ரா. எங்க வீட்ல இந்த கத்ரா. ஓகே, இதுக்கான ஃபர்ஸ்ட் பேரிங் ஐயா பைத்தியங்க. நம்மளுடைய ரெண்டாவது கோமாளி கலை வாங்க. அங்க 2 குக்கு இருக்கிறாங்க. குக்கு புலம்பிட்டு வர இருக்காங்க. ஓகே, நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓ எல்லோ. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, எல்லோ கலர் ஆப்ஷன் கடை ஒண்ணுதான் இருக்கு. வாங்க. Thank you. ப்ளூ சட்டை மாறன். ஓகே ஓகே, இது வந்து நம்மளுடைய கோமாளி செலக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்மளுடைய அட்வான்டேஜ் சந்தோஷ் உங்களுக்கான கோமாளி கிடைச்சிருக்காரு. இவன் வரலன்னா மாத்தணும்னு நினைச்சேன். இவனே வந்ததுனால நான் குக்கு மாத்தி விட்டுறேன். ஓகே, உங்களுக்கான ஸ்வாப்பிங் டைம். ரெண்டுக்கும் ஒரு கேமரா அதுக்கு அடிதான் மாத்தி விடுறேன்.
மாமாவுக்கு கொத்தமல்லி தைக்க தெரியாதுலயே மாத்தி விடுறேன். நீயும் ஓவர் சந்தோஷமாடா, அவளும் ஓவர் சந்தோஷமாடா. இது கடிதான மாத்தி விட்டேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே, இப்ப வந்து ஆனது என்னன்னா உல்டாவா மாறிடுச்சு. எடுத்தது அவங்களுக்கு ஒரு கோமாளி. இப்ப வந்து நம்மளுடைய வின்னர் ஆஃப் த அட்வான்டேஜ் அவங்க வந்து ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க கோமாளிகளை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அன்னைக்கு